ஷிகண்டினி ஆங்கிலத்தில் அஸ்வினி ஷெனாய் எழுதி தமிழில் அதியன் அறுமுகம் மொழிபெயர்த்த ஒரு வரலாற்று புத்தகம். மகாபாரதம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஷிகண்டி அப்படின்றவர் ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான பாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை மையப்படுத்தி எழுதிய ஒரு முழு நீள நாவல் தான் ஷிகண்டினி. அம்பையாக பிறந்து சிகண்டியாக மாறி ஷிகண்டினியாக உருமாறிய அம்பையின் கதை தான் ஷிகண்டினி. இது 3 டிரான்ஸ்ஃபார்மேஷன் நீங்கள் பார்ப்பீங்க. அம்பை, ஷிகண்டி, ஷிகண்டினி. ஒரு மனிதனை ஒரு பெண்ணாக பிறந்து சிகண்டியாக உருமாறி ஷிகண்டினியாக கடைசியில் மாறுறாங்க அவங்க. இது எப்படி ஒரு போராட்டமான நிகழ்வு நீங்கள் இதை சொல்லும்போதே புரிஞ்சுக்கலாம். ஒரு உயிர் 3 விதமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது அற்புதமாக இந்த கதையில் அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அந்த மனக்குழப்பம், சிகண்டிக்கு அம்பையாக இருக்கிற போது ஏற்படுற மனக்குழப்பம், சிகண்டியாக இருக்கும்போது அவங்க கூட ஏற்படுற தடுமாற்றங்கள், சிகண்டினியாக மாறும்போது அவங்க என்ன கொள்கையை எடுத்து அவங்க சிகண்டினியாக மாறுறாங்க, எதற்காக அவங்க சிகண்டினியாக மாறுறதுக்கான கட்டாயம் ஏற்படுது. இந்த கதையை அற்புதமாக மகாபாரதத்தோட பின்னணியில் சொல்லியிருக்காங்க. மகாபாரதத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான கதாபாத்திரம் அப்படின்னா அது சிகண்டினி தான். இதில் நீங்கள் பல உணர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அம்பை பழிவாங்குறாங்க. அம்பையுடைய பீஷ்மருக்கான பழிவாங்கும் உணர்வு, சிகண்டியாக பிறந்தப்புறம் அவங்க துருபதனுக்கும் அவர்களுக்கும் ஏற்படுற ஒரு போராட்டம், ஒரு விரோதம், அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு விரோதம். அதுக்கப்புறம் சிகண்டினியாக மாறி துருபதன் கிட்டேருந்து அவங்க வெளியில் சிகண்டினியாக மாறுற அவங்களோட உடல் போராட்டம். இதில் உண்மை நிகழ்வுகளும் கற்பனைகளும் கலந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னே சொல்லலாம். அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. இதை படிக்கும்போது நம்ம அந்த உலகத்துக்குள்ளே போகிறோம். சிகண்டினியோட மனக்குழப்பங்களும் போராட்டங்களும் நமக்குள்ளே எழுதுது. நம்ம சிகண்டினியாகவே உருமாறுறோம். ஆக்சுவலாக அவ்வளோ அற்புதமாக இதை ஒரு காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த மொழி ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும். இதில் மொழி ரொம்ப இயல்பான, விறுவிறுப்பான, ரொம்ப அழகான மொழியில் அதை மொழிபெயர்த்திருக்காங்க. அது அதியன் அறுமுகம். ஆங்கிலத்தில் ரொம்ப பரபரப்பாக விற்பனையான புஸ்தகம் இது ஷிகண்டினி. தமிழில் இப்போ முதல் முறையாக ஷிகண்டினின்ற பேரில் வந்திருக்கு. சிகண்டியை பற்றி நிறைய புஸ்தகம் வந்தாலும் இது கண்டிப்பாக ஒரு முழுமையான புஸ்தகம்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் அவங்க முழுமையான தனியாக ஒரு கதாபாத்திரமாக வச்சு முழுமையாக சிகண்டி என முழு நாவல் வந்ததில்லை. இது தமிழில் முதன் முறையாக சிகண்டி, அம்பை, ஷிகண்டினி அப்படின்ற 3 கதாபாத்திரத்தையும் உள்வாங்கி அற்புதமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிற புத்தகம்னு சொல்லலாம். தமிழ் வந்திருக்கும் முக்கியமான மகாபாரத பின்புலத்தை கொண்ட நாவல் ஷிகண்டினி.